ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு ஊர் சமையல். இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கடாய் பன்னீர் தான் செய்ய போகிறோம். வாங்க நாம் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பன்னீர் இந்த மாதிரி குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதில் வந்து உப்பு, அப்புறம் பார்த்திங்கன்னா மிளகாத்தூள், லெமன் ஜூஸ்லாம் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி ஊற வச்சுக்க போகிறோம். ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு நம்ம நல்லா ஊற வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 1/2 லெமன் போல் புழிஞ்சிருக்கேன். ஒரு ஸ்பூன் போல் மிளகாத்தூள் போட்டிருக்கேன். தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா இப்போ மிக்ஸ் பண்ணிவிட்டு ஊற வச்சுக்க போகிறேன் ஒரு 10 நிமிஷம் அளவுக்கு. அடுத்தா பார்த்திங்கன்னா அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். ஒரு கேப்சிகம் கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்க போகிறோம். கொஞ்சம் நேரம் போல் வதக்கிக்கலாம். அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயமும் கட் பண்ண வெங்காயத்தையும் போட்டு நம்ம நல்லா கொஞ்சம் நேரம் போல் வதக்கிக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இதை நான் எடுத்து வச்சுக்க போகிறேன் வேறு ஒரு பவுலில். அடுத்தா பார்த்திங்கன்னா அதே கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். நம்ம ஊற வச்சுருந்த பன்னீரையும் போட்டு நம்ம நல்லா டோஸ்ட் பண்ணிக்க போகிறோம். ஒரு 5 நிமிஷம் அளவுக்கு நல்லா டோஸ்ட் பண்ணிக்கலாம். நான் வந்து சின்ன ஸ்பூனை வச்சு மிக்ஸ் பண்ணிக்கிறேன். அந்த பெரிய கரண்டியை போட்டால் உடஞ்சிரும்னு நினைக்கிறேன், அதனால். இப்போ கொஞ்சம் நேரம் போல் நல்லா டோஸ்ட் பண்ணியாச்சு. நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்த பார்த்திங்கன்னா அதே கடாயில் பார்த்திங்கன்னா எண்ணெய் கொஞ்சமாக ஊற்றிருக்கேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டுக்கலாம். ஒரு 2 ஏலக்காய், 2 கிராம்பு. அடுத்த பார்த்திங்கன்னா கொஞ்சமாக இஞ்சி போட்டுக்கலாம். ஒரு 3 பல் போல் பூண்டு. அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒரு 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருந்தேன், அதையும் போட்டு கொஞ்சம் நேரம் போல் வதக்கிக்கலாம். இதெல்லாம் நம்ம அரைக்க தான் போகிறோம், அதனால் நான் கொஞ்சம் பெருசாகவே கட் பண்ணியிருக்கேன். அடுத்த பார்த்திங்கன்னா ஒரு வெங்காயமும் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு வதக்கிக்க போகிறோம். நமக்கு கிரேவி அதிகமாக வேணும் அப்படின்னா வெங்காயம் தக்காளிலாம் அதிகமாக போட்டுக்கணும். சரி, எனக்கு கொஞ்சம் நிறைய வேணுங்கிறதுனால நான் ஒரு 2 தக்காளி போட்டிருக்கேன். 2 தக்காளி, ஒரு வெங்காயம் போட்டிருக்கேன். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்லா வதங்கிடுச்சு. இந்த நேரத்தில் ஒரு 1.5 ஸ்பூன் அளவுக்கு தனியா போட்டுக்கலாம். 1 ஸ்பூன் போல் மிளகு, அதையும் போட்டு கொஞ்ச நேரம் போல் வதக்கிட்டு நம்ம மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் போல் வேக வச்சுக்கலாம். ஒரு 5 நிமிஷம் போல் மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா வெந்துருச்சு. இதை நம்ம ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சிக்கலாம். நல்லா அரைச்சிக்கணும் நைஸாக. அடுத்த பார்த்திங்கன்னா கடாய் வச்சுருக்கேன். அடுப்பில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கலாம். தாளிக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு 2 துண்டு பட்டை, ஒரு 2 பிரியாணி இலை போட்டிருக்கேன். இது நல்லா கொஞ்ச நேரம் செவரட்டும். ஒரு ஸ்பூன் அளவுக்கு பார்த்திங்கன்னா காஷ்மீரி மிளகாத்தூள் போட்டிருக்கேன், நல்ல கலராக இருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் போல் மஞ்சத்தூள். கொஞ்சம் வதங்கணுன்னு பார்த்திங்கன்னா நம்ம அரைச்சி வச்சுருந்த அந்த மசாலாவையும் ஊற்றிக்கலாம். இந்த மிளகாத்தூள் போட்டிங்கன்னா நல்ல கலராக வரும் நம்மளோட கிரேவி. கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிருக்கேன். நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம மூடி வச்சு கொதிக்க வச்சுக்கலாம். சூப்பர் கலராக வந்திருக்கு பாருங்கள். இந்த நேரத்தில் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பும் போட்டாச்சு. நம்ம மூடி வச்சு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஒரு 5 நிமிஷம் போல் நல்லா கொதித்து அந்த பச்சை வாசலாம் போயிடுச்சு. செம்ம வாசனையாக இருக்குது. அடுத்தா பார்த்திங்கன்னா நான் வதக்கி வச்சுருந்தேன் அந்த வெங்காயம், கேப்சிகம் இதெல்லாம் கலந்துக்கிறேன். இதை நம்ம ஓப்பன் பண்ணி வச்சே வேக வச்சுக்கலாம். இதுக்கப்புறம் நம்ம மூடி வச்சு கொதிக்க வைக்க வேண்டாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பன்னீரையும் இப்போ சேர்த்துக்கலாம். ஒரு 1/2 ஸ்பூன் போல் கரம் மசாலா தூள். மேலாப்பில் பார்த்திங்கன்னா நான் வந்து நல்லா கொத்தமல்லி இலையை ஃப்ரெஷ்ஷாக கட் பண்ணி வச்சுருந்தேன்,
அதையும் போட்டு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். செம சூப்பராக இருக்கும் இந்த கடாய் பன்னீர். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நேரத்தில் 1 ஸ்பூன் அளவுக்கு கஸ்தூரி மேத்தி போடுறேன். நல்ல வாசனையாக இருக்கும் நம்மளோட கடாய் பன்னீர். செம்ம டேஸ்ட்டாக இப்போ சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி, நான், அப்புறம் புலாவுக்கெலாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இதை வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸை எனக்கு தெரியப்படுத்துங்க. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோலாம் ரெகுலராக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.